அகத்தியர் ஒரு மன்னனிடம் சென்று, அரசே, தங்களை நான் நாடி வந்தது தானம் கேட்டுத்தான். தாங்கள் எனக்கு கொடுக்கும் தானம் நாட்டு மக்களுக்கு குறையும் ஏற்படுத்தக்கூடாது. அப்படிப்பட்ட தானம்தான் எனக்கு வேண்டும் அரசே என்று கேட்டார். மன்னன் முகம் மலர்ந்தது. நாட்டின் வரவு செலவு கணக்கை அகத்தியர் பார்த்தார். அரசே, அமைச்சரே, வரவும் செலவும் சரியாக உள்ளது. உபரி பணம் இல்லை. அதனால் நான் வேறு நாட்டுக்கு சென்று அங்கு தானம் பெற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டு புறப்பட்டார். அடுத்த நாட்டிலும் அதே நிலைமை. ஆனால் அந்நாட்டு அரசன் இல்வளன் கொடியவன். அசுரனும் கூட பிராமணர்களை உபசரித்து அழிப்பதே அவன் வழக்கம். அகத்தியர் அவனிடம் தானம் பெற வந்தார். அகத்தியரின் மகிமையை அவன் புரிந்து கொள்ளவில்லை. சுவாமி, எனது விருந்தினராக இங்கு அறுசுவை உணவருந்த வேண்டும். பிறகு நான் உங்களுக்கு பொக்கிஷம் தருகிறேன். வாதாபி அகத்திய முனிவருக்கு அறுசுவை உணவு படைக்க வேண்டும். உதவியாக இரு என்று சொன்னான் இல்வளன். அப்படியே ஆகட்டும் அண்ணா என்றான் தம்பி வாதாபி. அடுத்த அறையில் இருந்த வாதாபி அறுசுவை உணவாக மாறினான். அதை வாழை இலையில் பணியாட்கள் படைத்தார்கள். அகத்தியர் ரசித்து சாப்பிட்டார். சற்று நேரம் கழிந்தது. முனிவர் இன்னும் சற்று நேரத்தில் இறக்கப் போகிறார் என்று பரிதாபப்பட்டான். அகத்தியரோ, இன்றுடன் இவன் இறந்தவர்களை உயிர்ப்பிக்கும் வரத்தை இழக்கப் போகிறான், பாவம் என்று நினைத்து கொண்டார். அருமை தம்பி வாதாபியே வருக, நீ தாமதம் செய்யக்கூடாது. தாமதித்தால் உன் ஆயுள் முடிந்துவிடும். வாதாபியே வருக வருக என்று சொன்னான். வாதாபியே, அறுசுவை உணவாக மாறிய நீ ஜீரணமாகிவிட்டாய். நீ சாந்தி அடைக, உன் ஆயுள் முடிந்து விட்டது என்று தன் வயிற்றை தடவி கொடுத்தார் அகத்தியர். தனது வரம் பலன் இழந்தது புரிந்தது. தன்னை தோற்கடித்த அகத்தியரின் தவ வலிமையை உணர்ந்தான். கணிசமான பொக்கிஷத்தை கொடுத்தான் இல்வளன். லோபாமுத்திரைக்கு தங்க நகைகள் செய்து போட்டார் அகத்தியர். பட்டாடைகளும் பஞ்சனையும் வாங்கி கொடுத்தார். லோபாவும் அவருக்கு அறுசுவை உணவு படைத்தாள். கனிகளும் பழச்சாரும் கொடுத்தாள். அவர் விரும்பியபடி இன்பமாக அவருடன் பழகினாள். அவர் மனதை மகிழ்வித்தாள். தானும் மகிழ்ந்தாள். தாம்பத்திய உறவில் இருவரும் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். ஒரு நாள் மகிழ்ச்சியான நேரத்தில் அகத்தியர், லோபா, உனக்கு 10 பிள்ளைகள் வேண்டுமா? 10 பேரின் புகழும் சிறப்பும் கொண்ட ஒரு பிள்ளை வேண்டுமா என்று அன்புடன் கேட்டார். சுவாமி, எனக்கு ஒரு பிள்ளை போதும். அந்த ஒரு பிள்ளை 10 பேரின் வீரமும் சிறப்பும் கொண்டவனாக இருந்தால் போதும் என்றாள். அப்படியே ஆகட்டும் லோபா என்று அவளுடன் இன்பத்தில் மூழ்கினார் அகத்தியர். அகத்தியருக்கும் லோபாமுத்திரைக்கும் ஒரு வாரிசு பிறந்தது. இனி அகத்தியரின் பித்ருக்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இதன் தொடர்ச்சி நாளை தொடரும்.